ஹலோ கைஸ், வெல்கம் டு கேபிகேஎஸ் மான்வா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜங்கு ஜூஸ் மான்வா எபிசோட் 7. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது மாதிரி இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். இந்த டைம் மட்டும் நம்ம அடிச்சிருங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வில்லனை போய் அடிக்க போயிருப்பான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் கூட தான் இருப்பான். அவனை வந்துட்டு நம்ம இனிமேல் சேனல் கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா? சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் ஹீரோ சண்டை போட நினச்சிட்டே சண்டை போடுறான். இனிமேல் அவனை பார்த்து பயப்படக்கூடாது, நான் பாட்டு ஏறி அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கும்போது, என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கேன், அவன் பாட்டு அடிக்கிறான், என்னால் எதுவுமே அடிக்க முடியலடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, என்னால் டாஜ் தான் பண்ண முடியுது, அவன் என்ன மாதிரி பண்ணுறானே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு ஹீரோ பின்னாடி வந்து அடிக்க வந்துடுறான். அடிக்க வந்ததுக்கப்புறம் என்ன அடிக்கிறியா, பின்னாடி வந்து அடிக்கிறான்னு பார்த்தா மூஞ்சில் குத்திருக்கான். குத்தினதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் குத்த முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ பின்னாடி தள்ளிட்டு போயிடுறான். தள்ளிட்டு போனதுக்கப்புறம் என்னடா அவன் உடம்பு ஸ்டீலாக என்னடா வச்சுருக்கிறான், இவ்வளோ கல்லாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு எக்ஸ்டோஸ்கெலிட்டன் வச்சுருக்கேன், அதனால் நீ எவ்வளோ அடித்தாலும் எனக்கு அடி விழுவாது அப்படின்னு சொல்கிறான். அவனை பார்த்தா ஹீரோக்கு பேய் மாதிரி இருக்குது. எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பேய் தான் மோசமாக இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லும்போது தான், ஆனால் இனிமேல் அது பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்ததுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சர மாதிரியே அடிக்கிறான். அது நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வில்லி சொல்கிறான், வாங்க டார்லிங் கிளம்பலாம், நம்மளுக்கு தான் அவன் மாட்டிட்டானே, இவனுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு, இவனே ஒரு பெரிய சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நெக்ஸ்ட்டு புள்ள பூச்சிலாம் வந்துடும், வாங்க போகலான்னு சொல்லும்போது தான் அப்போ என்ன கேட்குறாங்க, சேனோட மூளைக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்துட்டு அவனோட பாஸ்ட்டு. அவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, டே வாடா, அவனை பேர்லாம் கூப்பிட்டுலாம் இருக்க முடியாது, சீக்கிரம் விளையாட வாடா அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், உனக்காகலாம் விளையாட முடியாது, வந்தாவா நாங்கள் பாட்டு கிளம்புறோம், நீ ஒரு நாய் தானே, நீலாம் கூப்பிட்டா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் முழிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான், டேய் நாயை உன்னை எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு ஹீரோ கத்த, சேன் வந்துட்டு ஆமாம் என்னடாச்சு, என்னடா போயிட்டு இருக்குது, ஏன்னா அவங்க கூட நீ சண்டை போட்டுக்கிற சேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அவன் முழிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி வில்லிக்கு, என்ன இது என் பாய்சன் இவ்வளோ பண்ணிட்டான், போயிடுச்சு என் பாய்சன், திரும்பி கொடுத்தலாம் அப்படின்னு போகும்போது தான் அவனுக்கு சேனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ திரும்பியுமா, என்னடா இது நகரக்கூட முடியல என்னால் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கான் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு. அப்போ என்ன பண்ணுறான், ஹீரோ வந்துட்டு குத்திடுறான். அவளோட கொடுக்க வந்துட்டு குத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, சேன் என்னடா இதை பண்ணிகிட்ருக்க, வாடா ஓடலாம், நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்கிறான், டேய் என்னால் முடியலடா, நடக்க முடியலடா, நீ என்ன எப்படி சொல்லிட்டுக்கிற எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் பாட்டுக்கு மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுறான். வில்லன் பாட்டுக்கு ஹீரோ பாட்டுக்கு தப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான். வில்லி வேறு அது இல்லாமல் இன்னொரு சைடில் வந்துட்டு அவள் கொடுக்க விட்டு ஆட்டுறா. என்னடா இது 2 பேரும் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் சேன் சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும் தானே, எனக்கு தெரியும்டா, நீ நல்லா அந்த பொண்ணு லுக் விட்டுட்டு இருக்கடான்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு எங்கடா பிடிக்க போகுது, ஆனால் பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவள் சும்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லும்போது நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது, எது நடந்துட்டுனா எதை வந்து நல்ல சந்துக்குள்ளே விட்டு இது பண்ணுறான்னு. அதுக்குள்ளே வேறு நம்ம ஹீரோ அடிக்க வந்துட்டான் அவன் பாட்டுக்கு, அவளை தான் நீ சாவ போகிறேன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், ஐயோ நம்மளால தான் இப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லி சேன் நினச்சிட்டு இருக்க, டக்குன்னு என்ன பண்ணுறான், சேன் வந்துட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சிடறான். ஹீரோ என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் என்ன யூஸ் பண்ணுறான், சேன் அவன் யூஸ் பண்ணுறான் அவனோட அவன் பவர் என்னன்னா ஜம்ப் பண்ணி போகிறது. வில்லிக்கு ஃபுல்லாக டென்ஷன் ஆயிடுச்சு, இவன் வேறடா, இவன் பவர் வச்சு ஜம்ப் போயிடுவான்டா, எங்கடா போய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுங்க பாட்டு குதிச்சு போகிறானுங்க. ஒரு ஜம்ப் பண்ணால் ஒரு யார்டக்கே தாண்டுவானா யார் சேனு. அப்போ சொல்கிறாங்க, அவனோட கிராஸ் ஓவர் பவர் தான் இருக்குது அவன்கிட்ட, அவன் லெக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ப்ரிங் மாதிரி அவன் ஒரு டைம் குதிச்சாலும் ரொம்ப தூரம் தாண்டுவான், அதோட ஸ்பெஷல் பவரு, அவன் ஒன் ஷாட்டுக்கே எவ்வளோ தூரம் பறப்பான் அப்படின்னு சொல்லும்போது தான் காமிக்கிறாங்க. அந்த கிராஸ் ஓப்பரையும் அவனும் அப்படியே கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இவனுக்குள்ளே இவ்வளோ பவரா, என்னடா இது இவன் கூட இப்படி யூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம சேனல் வந்துட்டு எப்படிரா பறக்கிறம்மா, நம்ம பறந்துட்டுருக்கோண்டா அப்படின்னு சொல்லி கத்துறான் அவன் பாட்டுக்கு. ஒன்றால் தான்டா அப்படின்னு சொல்லும்போது தான் வில்லி சொல்லிகிட்டு இருக்கான் வில்லங்கிட்ட. அவன் வந்துட்டு சரி வா பார்த்துக்கலாம், நான் யோசிச்சுட்ருக்கேன், இங்கே தான் பக்கத்தில் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நல்லா போக முடியாதுடா, அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு மாப் முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான் பின்னாடியே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், சேன் வந்துட்டு நீ இதுக்கு தான் வந்த, நீ பாட்டு இருக்க வேண்டியதான்டா, அவன் எவ்வளோ உனக்கு கொன்றுப்பான்டா விட்டுருந்தா நான் வரலண்ணா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோவை. சேன் வந்துட்டு இனிமேல் நீ இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான்,
என்னால் அடி தான் வாங்க முடிஞ்சுது, என்னால் எதுவுமே பண்ண முடில அப்படின்னு சொல்லும்போது தான் சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சேன் சொல்ல அவன் வந்துட்டு அப்போ தான் யோசிக்கிறான் ஹீரோ, என்னை வந்துட்டு அந்த தேட்டர்லேயே என்னை கொண்டிருப்பான்டா, அவன் தானே பெரிய வேலையை செஞ்சு விட்டவன், அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் சேன் வந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காத, வா வா இன்னும் முன்னேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியா நீ கன்ஃபார்ம் பண்ணுனா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸரை காட்டுறாங்க, அவள் பாட்டுக்கு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு வச்சிட்ருக்கா ஹீரோயினை. இவனுங்க வேறு எங்கடா போகிறானுங்க என்னடாச்சுன்னு சொல்லியாமல் அவள் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்புறம் தான் 2 பேரும் வரானுங்க. என்ன என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு வரும்போது நீங்கள் எப்படா வந்தீங்க, நீங்கள் எங்கடா வந்தீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் கத்த இவன் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு என்னடா விடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலையே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. இப்போ வந்துட்டு வில்லனும் வில்லியும் வந்துட்டு எங்கடா போய் தொலைஞ்சானுங்க அந்த பூச்சிங்க அப்படின்னு சொல்லி அவன் தேடிட்டு இருக்க. அப்போ என்ன பண்ணுது, அவன் காதுக்கு கேட்குது சத்தம், இங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறான், டக்குன்னு ஹீரோ அந்த காம்பவுண்டை இப்போ அவர் யூஸ் பண்ணி வில்லியை வந்துட்டு என்ன பண்ணுறான், ஃபுல்லாக அந்த ஒரு இலை கொடி இருக்கும்ல அதை வச்சுட்டு கட்டி போட்டுறான். இதில் மரத்தில். இவனுக்கு எவன்டா இவனுங்க இப்படி கட்டி போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. இப்போ தான் கட்டாங்க அந்த கட்டி போட்டதை ஹீரோ பாட்டுக்கு தாறுமாறாக கட்டி போடுறான். அவன் பாட்டுக்கு கட்டி போட்டுட்ருக்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏய் நீங்களாடா உங்களை அடிக்கிறேன்டா இருடா பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர. இப்போ என்ன பண்ணுறான் ஹீரோ டக்குன்னு அவன் காலில் தானே அடிக்கிறாங்க, கையில் தானே அடிப்படுது, காலில் வச்சா ஒன்றும் ஆகுதுன்னு சொல்லும்போது இது மட்டும் நினச்சா எனக்கு என்னடா ஆக போகுது அவன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கவில்லை. ஹீரோ என்ன பண்ணுறான், டக்குன்னு இருடா என் பவரை பாருன்னு சொல்லிட்டு கால் எட்டி வச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது போடா கம்முனாங்க அப்படின்னு சொல்லி அவன் பவர் எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு அவன் விசிறணுன்னா ஹீரோ பாட்டுக்கு அப்படியே ஸ்பைடர் மேனாக தாவறான் பின்னாடி. இப்போ தாவ அவன் பாட்டுக்கு அடிக்க அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டுருக்க. ஹீரோ வந்துட்டு அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்க. அவன் டக்குன்னு என்ன பண்ணுறான், சேன் வந்துட்டு அவனை இப்போ ஓடி வந்துட்டு இந்தாடா பிடிச்சிக்கோடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த செயின்ஸாக தான் எடுக்க போயிருக்கானுங்க. அங்கே போய் இதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்க, ப்ரொஃபஸர் வந்துட்டு என்னடா பண்ண முடியும் சார், எதோ காப்பாற்றுங்க நீ தான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, இனிமேல் மற்ற ப்ரொஃபஸர் வந்தால் தான் என்னால் பண்ண முடியும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன பண்ணுறான் ஹீரோ டக்குன்னு அந்த வெப்பனை பிடிச்சிட்றான். இதுதானே என் வெப்பனை இதை பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லும்போது தான் சூப்பர்ரா சூச்சாடா அவளை முடிச்சிடுறா கதையை முடுறா அப்படின்னு சொல்லி சேனு கத்த. அப்போ என்ன பண்ணுறான், டக்குன்னு செயின்ஸாக ஆன் பண்ணுறான். விருன்னு சத்தம் வருது. சத்தம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், டே சாவ போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் காம்பவுண்ட் பவரும் யூஸ் பண்ணுறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.